இல்ல இங்க வா, ஒரு கவிதை ஒண்ணு சிக்கி இருக்கு. என்னவா? வாழ போனே நோண்டிட்டு இருக்காது. இங்க வா, இங்க போய் நீ படிக்க போற. இங்க பாரு, இது வாசி என்ன புரியுதுன்னு சொல்லு. நமக்கு கவிதைலாம் வாசிக்க வராதுக்கா. என்னல நீ இல்ல போன் நோண்டதுக்குன்னா வருது உங்களுக்கு. சரி இரு வாசிக்க கேளு. இங்க வா. நறுமணம் கொண்ட விசாலமான படுக்கை, நட்சத்திர விடுதியின் விசாலமான அறையை திறந்து காட்டிய பணியால் நன்றி என்று சொல்லிவிட்டு நகர்கிறான். நான் உடைந்து அழுகிறேன். என்ன புரிஞ்சு சொல்லு. ஒன்றும் சரியா வளரலையே. இங்க பாரு, இன்னொருக்க வாசிக்க நல்ல கவனமா கேளு. நறுமணம் கொண்ட விசாலமான படுக்கை, நட்சத்திர விடுதியின் விசாலமான அறையை திறந்து காட்டிய பணியால் நன்றி என்று சொல்லிவிட்டு நகர்கிறான். நான் உடைந்து அழுகிறேன். என்ன புரியல? எதுவுமே புரியல. ஏதாவது புரிஞ்சுக்குள்ள ஏதாவது சொல்லு. ஒரு வந்து என்ன நட்சத்திர ஹோட்டல்ல இருக்காரா? ஸ்டார் ஹோட்டல். சரியா? நல்ல நான் சொல்றதை நல்ல கற்பனை பண்ணிக்கோ. ஸ்டார் ஹோட்டல் போயிருக்கியா? நம்ம போற நானும் போனதில்ல. என்ன சொல்றேன் கேளு. நறுமணம் கொண்ட விசாலமான படுக்கை அப்படின்னா என்னது? அப்படியே கம கமன்னு மணக்கிற ரூம்ல அப்படி மெத்த, அப்படி படுக்கை வந்து 2-3 பேர் படுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய பெட்டு, நல்ல மணக்கு. புரியுதா? அந்த ரூமே இப்படி மணமணன் மணக்கு. மெத்த எப்படி இருக்கு? பஞ்சு பஞ்சா இருக்கு. சரியா? அந்த மாதிரி இருக்கு. நட்சத்திர விடுதியின் விசாலமான அறையை திறந்து காட்டிய பணியால், இப்போ நம்ம ஸ்டார் ஹோட்டல்லாம் போறோம்னு வச்சுக்கோயேன், நம்ம உள்ள போன உடனே நம்ம ரூம் எல்லாம் திறந்து காட்டி, ஒரு ரூம் சர்வீஸ் மேன் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ரூம் எல்லாம் திறந்து காட்டி, இங்க தண்ணி வரும், இங்க நீங்க டிவி போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரூம் சர்வீஸ் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். சரியா? போனதுக்கப்புறம் அது போனது ஓகே. பட் இப்போ நான் உடைந்து அழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அழுதுருப்பாரு? சரக்கு இல்லாம இருக்குமோ? இல்ல, சரக்கு தான் இருப்பேல. இல்ல, அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாருமே கிடைக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கும், அங்க ஃப்ரிட்ஜ்லாம் வச்சு குட்டியோண்டி ஃப்ரிட்ஜ் இருக்கும். அங்க உள்ள நமக்கு குவார்டர் ஆஃப் எதுனாலும் வச்ச பீர்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டின் பீரா அது எல்லாமே. உனக்கு அப்படியே உனக்கு வேற ஏதாவது சரக்கு வேணாலும் இந்த ரூம் சர்வீஸ் வந்துட்டு போனோம்னா அவன்கிட்ட சொன்னா, காசு கொடுத்து விட்டேன்னா அவன் போய் நைட்டு வந்து கொடுத்துருவான். இங்க சரக்கு மேட்ரு கிடையாது. நான் உடைந்து அழுகிறேன் சரக்கு தவிர்த்து. அது எதுக்கோ அழுதுருக்காரு. எதுக்குன்னு சொல்லு. நமக்கு தெரியலக்கா. இங்க பாரு, ஒண்ணுமே இல்லை. உனக்கு ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அறை உனக்கு கொடுக்காங்க. ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. நீ உள்ள போற, உள்ள போன நீ தனியா போற. புரியுதா? தனியா போற. உள்ள போன உடனே எதையோ ஒன்ன மிஸ் பண்ணுத. என்னத்தை மிஸ் பண்ணுவ சொல்லு. அதான் நம்ம குட்டையிலாம் போனா சோறு எப்ப சார் தருவீங்க, இல்ல எப்ப சார் அப்படின்னு நம்ம இதுதான் கேட்போம். ஸ்விம்மிங் பூல் இந்த இதெல்லாம் நம்ம வந்து கேட்போம். நம்ம பார்க்காத கேட்போம். ஆனா இவர் வந்து கொஞ்சம் ஒரு வில்லங்கமான ஆளு. அப்ப இவர் வந்து இந்த இடத்துல நான் உடைந்தலைங்கன்னா வேற எதுக்கும் மனுஷன் அழுதுருக்கான். அது வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவு பெரிய அறை கொடுத்துருக்காங்க. ரூம் வேற கம்மன்னு மணக்கு. மெத்த வேற பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு. கூட படுக்க ஆள் வேணுங்களா? ஒரு பொண்ணு இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்காருல்ல. ஒரு பொண்ணு இல்லைன்னு அவர் அப்படி, அதாவது வேற ஒன்றும் இல்லை, பெயிருப்பாரு. புரியுதா? இவன் கூட்டிருப்பாங்க. இந்த என்னது 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுத்துருப்பாங்க. ஆள் உள்ள போயிருக்கும். உள்ள பொண்ணு இவ்வளோ பெரிய ரூம்ல நம்ம ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். தனியாலாம் கிடக்கும் அப்படின்னு ஃபிகரை நினைச்சு ஃபீல் பண்ணி நம்மளால எழுதியிருக்காரு. புரியுதா? அவர் நம்ம கவிஞர் இசைன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நல்லா எழுதுவாரு. நமக்கு அவர் தான் பிடிக்கும். உள்ள ஃபிகரை நினைச்சு ஃபீல் பண்ணி எழுதியிருக்கு. நான் தான் அதை படிச்சதும் உன்னை வந்து காமிக்கேன்.